ஜனவரி 4 எங்கள் தமிழ்குட்டியோட பர்த்டே விஷ் பண்ணுறதுக்காக சவுண்டு சுண்டெல்லாம் வந்திருந்தாங்க. சில கிஃப்ட் ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பசங்க வராங்கன்னு சொல்லிட்டு எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம தந்தூரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே ஒரு முழு கோழி வாங்கிட்டு வந்து மசாலாலாம் போட்டு எடுத்து உள்ளே வச்சுட்டோம் ஃப்ரிட்ஜில். என்னெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து தயிரை லைட்டாக தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கொஞ்சம் கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக பிளாக் சால்ட்டு, கொஞ்சம் சாட் மசாலாவும் போட்டுடுங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை நல்லா கீராக போட்டுட்டு ஒரு முழு கோழியை வாங்கிட்டு வரணும். அதுக்கு 1 kg சிக்கனை கரெக்டாக பார்த்து வாங்குங்க. 800 கிராம் இல்லை 900 இருந்தாலும் ஓகே தான். 1 kgக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சாப்பிடும் போது நல்லா இருக்காது. இப்போ எல்லா மசாலாவையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அது மேலே தடவி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க. நைட்டு செய்ய போகிறீங்கன்னா காலையிலேயே வச்சுருங்க, காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே எடுத்து வச்சுருங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் 1/2 பாக்கெட் அளவுக்கு சால்ட் போட்டுட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சுருங்க. ஒரு டம்ளர் எடுத்து சிக்கனுக்கு அடியில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி அந்த தட்டில் உட்கார வச்சுருங்க. இப்போ குக்கரோட மூடியை போட்டுக்கலாம். பெல்ட் கண்டிப்பாக போடக்கூடாது, வெடிச்சிரும். ஸோ வெறும் குக்கரை மட்டும் போட்டுட்டு அது மேலே வந்து விசில் வச்சுருங்க. ஒரு 1/2 ஹவருக்கு ஒன்ஸோ இல்லை 1/4 மணி நேரத்துக்கு ஒன்ஸோ ஓப்பன் பண்ணி அந்த கீழே வந்திருக்க மசாலாவை திரும்ப எடுத்து சிக்கன் மேலே போட்டுட்டு 1 ஹவர் கழிச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் ரெடி.